இந்த வேத புத்தகத்தை கொண்டு பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. இந்த வேத புத்தகம் ஆத்மா சம்பாதிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த வேத புத்தகத்தை வைத்து பணம் சம்பாதித்து தனக்கு ஆஸ்தி சேர்த்து தன் பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைத்து மனம் போன போக்கில சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிற எந்த ஊழியனா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஐயோ. இந்த வேதத்தை புரட்டுகிற வேதபாரகன் யாரா இருந்தாலும் சரி, மத்தேயு 23:8 நேரம் சொல்லுகிறது, மாயக்காரனாகிய வேதபாரகனே உனக்கு ஐயோ. இந்த வேத புத்தகம் பணம் சம்பாதிக்க கிடையாதுங்க. உலகத்தை வெறுத்து சுகபோகமான வாழ்க்கையை வெறுத்து ஆஸ்தி அந்தஸ்துகளை வெறுத்து பாடு அனுபவித்து ஆத்துமாக்களுக்காக பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமியிலே தேவன் நம்மை ஒரு ஸ்தானாதிபதியாக ஒரு ஊழியனாக அழைத்தாங்களே, அந்த சித்தத்தை அறிந்து அந்த திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்னே ஓடுகிறவன் தான் ஒரு உண்மையான ஊழியனா இருக்க முடியும்.